வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் SA 23rd சீசன் மேட்ச் 18ஓட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த மேட்ச் பால் ராயல்ஸ் vs டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டர்பனோட ஹோம் கிரவுண்டில் நடந்தது. அதாவது கிங்ஸ்மேடில் தான் வந்து இந்த மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ண டர்பன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு கரெக்டாக ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. என்னென்னா குவிண்டன் டிகாக் வந்து ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் நாக் ஆடினார். 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார். மேத்யூ பிரிட்ஸ்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீசனாக வந்து நல்லா கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிப் டவுன் ஆயிருக்கு. ஸோ அவர் அந்த அளவுக்கு பண்ணலை. மிடில் ஆர்டரில் வந்து ஜேஜே ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஒரு 32 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்னால 142 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது 20 ஓவர்ஸில். பவுலிங்கில் பார்த்தோன்னா பால் ராயல்ஸில் 3 ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. பியாண்ட் ஃபார்டைன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து பவுலிங் போட்டிருந்தார். அவரோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 4 தான் இருந்தது. தென் முஜிபுர் ரஹ்மான் அவர் வந்து 2 குரூஷியல் விக்கெட் எடுத்திருந்தார். தென் ஜோ ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இந்த SA 20 பவுலிங் எடுத்து பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் எடுக்கிறாரு, எக்கனாமிக்காகவும் வந்து பவுல் பண்ணுறாரு ஜோ ரூட். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் காமிக்கிறாரு ஜோ ரூட். பேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணலை. பட் அவர் பார்த்தீங்கன்னா எதுலையாவது ஒன்று வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த 3 ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து கம்மி டோட்டலுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 142 ரன்ஸில் வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்து பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 143 ரன்ஸ் நோக்கி டார்கெட் விளாண்டாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரினே சொல்லலாம். 17.3ல் 146 ரன்ஸ் அடிச்சு இந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் பார்த்தோன்னா கிறிஸ் ஓக்ஸ் அண்ட் நூர் அகமத் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. தென் ஜூனியர் டலா அவர் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. தென் மிச்சல் வேன் பிரைன் அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் வந்து கன்சிஸ்டன்சி நாக் ஆடுறாரு. பட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோ டார்கெட்னால ஸோ அவர் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து ஒரு 41 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் ரூபின் ஹெர்மன் அவர் நல்ல யங்ஸ்டராக தெரிகிறார். அவர் வந்து ஒரு 44 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் டெபியூலே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 50 அடிச்சிருந்தார். தென் லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் அவரும் பார்த்தீங்கன்னா டெபியூவில் 50 அடிச்சிருந்தார். ஸோ இந்த 2 டேலண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பால் ராயல்ஸ். லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தார். ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருந்தார் ஓவர் 190 ஸ்ட்ரைக் ரேட்டில். பட் லாஸ்ட் 2 மேட்சஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் கொடுக்குறாரு. பட் அதை வந்து பிக் ஸ்கோரை வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து டீம் எஃபர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு விக்டரி ஃப்ரம் பால் ராயல்ஸ்னு சொல்லலாம். டேபிள் டாப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க டெஃபினட்டாக வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டே வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு போகல, சுமாராக தான் அமைஞ்சுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவுட் ஆஃப் த பிளே ஆஃப் தான் சொல்லலாம். ஸோ ஹோப் அப்கமிங்கில் வந்து பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் அவங்க அப்கமிங் மேட்சஸில் பண்ணலாம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் கரெக்டாக குவிண்டன் டிகாக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் நாக் ஆடினார். மேத்யூ பிரிட்ஸ்கி பார்த்தீங்கன்னா அவர் இந்த சீசன் வந்து அந்தளவுக்கு போகல. மேபி ஜேஜே ஸ்மித்ஸை கூட நம்ம ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட்டு சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனிங்கில் வருவார். ஒரு நல்ல ஒரு சாலிட் நாக் ஆடினார். ஸோ அவங்க 2 பேரும் புதுசாக ஒரு காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசனில் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் 1 டவுனில் இறக்குனாங்க. ஸோ அவரும் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ பாப்போம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்களாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். ஹோப் பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வின்னிங் ஸ்ட்ரீக்கோட போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி பண்ணுறாங்கன்னு 2 டீம் எப்படி பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.